ஹாய் ஹாய் நண்பர்களே, எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்னென்ன செய்ய போகிறோம் மட்டும் பாருங்கள். வீட்டில் வந்து தர்பூசணி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து காலிஃப்ளவர் சில்லி போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்குங்க. இங்கே அருவாமனை இருந்துச்சுக்கானா சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு. சும்மா இருக்கிற நேரம் காலிஃப்ளவர் சில்லியாச்சு போட்டு உட்காந்துருக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி போடணும்னா எப்படி கட் பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். இப்படி வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து கட் பண்ணி இப்போ தான் நானே ரீசெண்டாக தாங்க காலிஃப்ளவர் சில்லியில் போட பழகிட்டேன். சரிங்க, நீங்களும் பாருங்கள். நான் வீட்டில் இருக்கும்போது இப்படி தாங்க இருப்பேன். பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாது. இந்த வீடியோ வந்து போடுற டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 மணி 12:30 மணி. இந்த வீடியோ போடும்போது எடுக்கும்போது இந்த 2:30 மணிக்கு 12:30 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள். இனிமேல் 8 நிமிஷ வீடியோ வந்து தினம் வந்துடும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தினம் 8 நிமிஷ வீடியோ வந்து உங்கள் பார்வைக்கு வரப்படும். அதுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்து காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காக 2 காலிஃப்ளவர் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் பாருங்கள் எப்படி நம்ம காலிஃப்ளவர் சில்லி போடலான்னு கொஞ்சம் சொல்லி பாடுறேன். இருங்க, கையை எடுத்துக்காமல் இருந்தால் சரிங்க. என்ன அந்த கத்தி வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்குனாலங்க கையை எடுத்துக்கிறேங்க. இந்த காலிஃப்ளவர் நறுக்கிறதுக்குள்ளே 3 ஆயிரமாட்டிருக்குது. எல்லா கண்ணு என்ன பார்க்குது, அடு எங்கன்னு உன்னை பார்க்குது. வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கேன்னு பாருங்க. பல்லாக்கு தான் பயணம் செல்லடா, அந்த பஞ்சாங்கத்தை வரட்டு. கிளம்பியாச்சா ஸ்கூலுக்கு? இல்லை அந்த பாப்பா கிளம்பியாச்சா ஸ்கூலுக்கு? கிளம்பியாச்சா? சரி, ஓகே. வெயில் போகாதீங்க. பஞ்சாங்கத்தில் பயணம் செல்லடா. என் பையன் வேணும் இந்த பக்கத்து வீட்டுக்கார பாப்பா ஸ்கூலுக்கு போகுதுன்னு வெயிலே நிற்கிறாங்க. இவனை பார்த்துக்கிறனாலேயே எனக்கு தூக்கம் போகுதுங்க. சேரன் ஸ்கூலில் தான் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கேட்கணும். அங்கே தான் போயிட்டு சேர்த்த போகிறேன் சேரன் ஸ்கூலில். இது என்னதுங்க? சங்கீத ஸ்வரங்கள் நன ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதுதான் சுகம் சுகம் சுகம். ஆசையரும் தாசோட்டு பூ போட்டால் எத்தனை என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியல. மக்களே, ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. எல்லா கண்ணு என்ன பார்க்குது, அது என் கண்ணு உன்னை பார்க்குது. இனிமேல் சமையல் ரூம் வளர்ப்புற அப்படி தான் இருக்கும். 8 நிமிஷம் வீடியோ இனிமேலுங்க நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கண்கொள்ளா காட்சி. ஐயோ, எங்கடா எங்கே நின்னால் டம்மு டும்முன்னு இருக்குது. அந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம அரிஞ்சிக்கலாம் மக்களே. மூஞ்சி தெரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் மூஞ்சி இல்லை, சரியா? இப்படி இந்த காலிஃப்ளவரை வந்து பீஸாக அரிஞ்சிக்கிட்டு வீட்டில் நேற்று சாயங்காலம் வச்சோம் ரசம் இருக்குது.
அந்த ரசத்துக்கு காலிஃப்ளவர் சில்லி கடிச்சிக்க. நான் வியாழக்கிழமையாச்சுன்னா நான்வெஜ்ஜு நான் சாப்பிட மாட்டேன். அதனால தான் வந்து சிக்கனாக நினச்சி, நாட்டுக்கோழி சிக்கனாக நினச்சி இந்த காலிஃப்ளவர் சில்லியை பொரித்து சாப்பிட்டுக்கலாம். சங்கீத சரங்கள் நானா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சில்லியை வந்து தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். தண்ணிக்குள்ளே சுடு தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்ச நேரம் வேகும். பெரிய சில்லியை எப்படி வேட்டி கட்டியிருக்க மட்டும் பாருங்கள். பாடி மச்சினியே எனக்கு என்ன தேடி மச்சினியே, அசஞ்சா குனிஞ்சா கொஞ்சம் தீப்படிக்குது அசந்த கல்லடியும். பாட்டே தெரியும்னாலும் நம்ம பாட்டு பாடுவோம்ல மக்களே. இனிமேல் தினம் வந்து 8 நிமிஷம் வீடியோ உங்களை கண்ணுக்கு வந்துடும். சமையல் பண்ணுற மாதிரி வீடியோ, சரிங்களா? இனிமேல் பாருங்கள், ஓகேங்களா? கண்டுகளியுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஆதரவு தாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? இனிமேல் வந்து 8 நிமிஷம் வீடியோ வந்து வந்துடும். வீட்டில் என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு வந்துடும். மக்களே, எல்லாமே உங்கள் கண்ணுக்கு வந்துடும். சங்கீத மச்சான் ஏ மச்சான் ஏ மல்லிய வச்சான் மச்சான் மல்லிய வச்சான்க்குள்ள மச்சானே நான் பூ எடுத்து வைக்கணும் முன்னால. ஏ மச்சான் ஏ மல்லிய வச்சான். 8 நிமிஷம் வீடியோ. இப்போ எத்தனை நிமிஷம் ஓடிடுது? 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க மக்களே. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. நம்ம வீட்டில் வந்து பாருங்க, காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து இதுதான் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு மக்களே. நான் அடுப்பத்தை வச்சு போட்டு வரேன். ஏன் லைவ் ஓடிட்டு இருக்குது? என்னது முன்னக்கண்ணு என்ன பார்க்குது? இந்த 8 நிமிஷம் வீடியோ இனிமேல் நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் வந்து தினம் 8 நிமிஷம் வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்துடுங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? எப்படி பண்ணுற ஏது பண்ணுற அதெல்லாம் வந்து நீங்கள் தப்பான கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சின்னா வாழ்க்கை வாழவே முடியாது, சரிங்களா? தப்பான கோணத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்களா வாழ்க்கை வாழவே முடியாது. இதை விட பரவாயில்லடா அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா தான் வாழ்க்கை வந்து வாழ முடியும். இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, அதுக்கு இதுவே பரவாயில்லடா அப்படின்ட்டு போயிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஜாலியாக போயிட்டே இருக்கும். எதை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. எல்லா பொறுப்பையும் வந்து படைச்சவங்ககிட்டையே நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருங்கணுங்க, சரிதானுங்க? ஏனுங்க சொல்லுங்க. எல்லாம் சில்லி போட்டாச்சுங்க. சரி மக்களே,
வந்து 8 நிமிஷம் வீடியோ வந்து தினம் நம்ம மொபைலுக்கு வந்து சேர்ந்துடும். தயவு செஞ்சு யார் கண்ணில் இந்த வீடியோ பார்த்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் வந்து எப்போவுமே வந்து 8 நிமிஷம் வீடியோவில் வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம இருக்க போகிறோம். சரியா? யாரை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். மேலே ஒருத்தர் இருக்கிறீங்க. சரியா? தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். தினம் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். இத்துடன் விடைபெறுவது உங்கள் தீபா. பாய் பாய்.